அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று ஆவணி மாத சோமவார அமாவாசை. இந்த நாளில் நம்ம குடும்பத்துடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான உப்பு முடிச்சு பரிகாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைய அமாவாசை நாளானது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்று திங்கட்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் மகாலய பட்சத்திற்கு முந்தைய அமாவாசை. அதனால் இந்த சோமவார அமாவாசைக்கு நம்முடைய கடன்கள் தீர்க்கக்கூடிய ஒரு கர்மாக்கள் கரைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய எல்லாவித கஷ்டங்கள், நம்முடைய பண கஷ்டங்கள் குறிப்பாக தீர்க்கக்கூடிய அற்புதமான உப்பு முடிச்சு பரிகாரம் நம்முடைய சேனல் பார்த்துட்ருக்க எல்லா சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக தெரியும். நம்ம எல்லா மாதங்களும் இந்த ஒரு பதிவு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்முடைய அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்னதான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. ஒரு 5 நிமிடம் போதும் நமக்கு இது செய்யறதுக்கு. ஆனால் இதோடைய பலன்கள் ரொம்ப நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு சக்தி உள்ள ஒரு பரிகாரம் இது. ஏன்னா இந்த கல்லுப்பு வைத்து பண்ணக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் நமக்கு ரொம்ப உடனுக்குடனே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். மகாலட்சுமியோட ஒரு அம்சமாக இருக்கட்டும், இன்றைய அமாவாசை அந்த திதியில் பண்ணக்கூடிய அந்த நம்ம நேரமாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தோட சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் இது மாதிரி ஒரு கல்லுப்பு வச்சு பண்ண சொல்ல போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தில் கடன் இல்லாமல் இருக்கிற மனுஷங்களை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. எப்படிப்பட்ட பணக்காரவங்களாக இருந்தாலும் குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு சூழலுக்காக நம்ம கண்டிப்பாக கடன் வாங்குவோம். அப்படி அந்த வாங்குகிற கடன் நம்முடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுருக்கலாம், நகைகளை அடமானம் வச்சுருக்கலாம், வண்டி வாகனங்கள், அது மாதிரி எப்படி இல்லாட்டி வேறு யார்கிட்டையாச்சும் வாங்கியிருக்கலாம். அந்த கடன்கள் நமக்கு சிலருக்கு உடனுக்குடனே நம்ம கடன் அடைக்கக்கூடிய சூழல் வந்துடும். ஆனால் பலருக்கு அந்த பணத்தை அடைக்க முடியாமல் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே வட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலில் இருப்பாங்க. அப்படி நம்முடைய குடும்பத்தில் எந்த ஒரு கடன்கள் எதுவாக இருந்தாலுமே நமக்கு அப்படி இந்த கடன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் இந்த உப்பு முடிச்சு பரிகாரம். இதற்கு நமக்கு என்ன தேவைப்படுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதான ஒரு மஞ்சள் கலர் துணி. நம்மளுடைய பூஜா ஸ்டோர்ஸில் எல்லா இடமும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த பூஜை கடைகள் பூஜை ஜாமான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இல்லாட்டி நீங்கள் கடையில் போய் வாங்குறதா இருந்தால் கூட வாங்கிக்கலாம். சின்னதான ஒரு மஞ்சள் கலரில் துணி கிடைக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயரான ஒரு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வீட்டில் நீங்கள் அன்றாடம் சமைக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க பார்த்திங்களா உப்பு ஜாடியில் அந்த கல்லுப்பு, அந்த கல்லுப்பில் ஒரே ஒரு பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. 2-3 மிளகு. இந்த மிளகு எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட கண் திருஷ்டியும் கண்டிப்பாக போகும். அதுவும் இந்த உப்பு முடிச்சானது நம்முடைய வீட்டோட நிலை வாசலில் கட்டுறோம். அந்த நிலை வாசல் வழியாக தான் நமக்கு வெளியிலேருந்து உள்ளே வரவங்களாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டிலேருந்து வெளியில் போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து போக நமக்கே தெரியாமல் கெட்ட அதிர்வலைகள், கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அந்த நம்ம வைக்கிற அந்த மிளகானது நிச்சயமாக அந்த கெட்ட அதிர்வுகளை எடுத்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கா அந்த மிளகுக்கு. அதனால தான் 3 மிளகு, பச்சை கற்பூரம் உங்கள் வீட்டில் இருந்தால் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இது கட்டாயம் ஒன்றும் கிடையாது. பச்சை கற்பூரம் வச்சுக்கலாம். அதற்கப்புறமேட்டு ₹1 நாணயம், ₹1 காயின் இப்போ எங்கள் கிட்ட இல்லாட்டி ₹5 நாணயம். அப்புறம் ஒரே ஒரு தங்கத்தோட ஏதாவது ஒரு துண்டு, உங்கள்கிட்ட மோதிரம், மூக்குத்தி, உடைந்தது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தங்கம். இப்போ தங்கம் இந்த உப்போடு சேர்த்து வச்சு எங்களுக்கு தேஞ்சு போயிடுமா அப்படிங்கிறவங்க குட்டி ஜிப்லாக் கவர் கிடைக்கிது பார்த்தீங்களா, அது மாதிரி குட்டி ஜிப்லாக் கவரில் அந்த தங்கத்தை மட்டும் நீங்கள் போட்டு வைக்கலாம். தங்கம் இல்லாத பட்சத்தில் வெள்ளி வைக்கலாம். எங்கள் கிட்ட தங்கமும் இல்லைம்மா வெள்ளியும் இல்லைம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் வைக்கணுங்கிற கட்டாயமே எதுவுமே கிடையாதுங்க. வெறும் கல்லுப்பு, மிளகு, அந்த நாணயம், இது மட்டும் போதும். இதுவே தாராளமான ஒரு இது நமக்கு. இதை நீங்கள் நல்ல அந்த ஒரு நம்ம அமாவாசை அன்னைக்கு ராகு காலம், யமகண்டம் இந்த ஒரு நேரம் மட்டும் தவிர்த்துட்டு இன்னைக்கு காலையில் 9:15 to 10:15 இந்த மணிக்கு வச்சுக்கலாம். அதையும் மீறி இந்த பதிவு தாமதமாக தான் பார்த்தோம் அப்படின்னா சாயங்காலம் ஒரு 4:45 to 5:45 நம்ம ஒரு 5:30 மணிக்கு வீட்டில் ஒரு விளக்கு வைக்கிற பழக்கங்கள் இருக்கும். அப்போ 5:30 மணிக்கு விளக்கு வச்சதுக்கப்புறம் வைக்கலாம். இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா நைட்டு ஒரு 7 மணிலேருந்து ஒரு 8:30 மணிக்குள்ளே. இது எல்லாமே நமக்கு அமாவாசை திதி இன்றைக்கி இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த உப்பு முடிச்சு நல்லா ஒன்று கட்டிட்டு சுவாமி ரூமில் வச்சுட்டு
சுவாமிக்கு நம்ம தூபதீப ஆராதனைகள்லாம் காமிப்போம் பார்த்திங்களா. இது எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டோட நிலவாசலை கட்டிடணும். இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், நிலவாசலை எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆணி இல்லை அப்படிங்கிறவங்க பக்கத்தில் ஜன்னல் ஏதாச்சும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜன்னலில் கட்டி விட்டுடலாம். இவ்வளோதான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரம், ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள பரிகாரம். இப்போ போன மாதம் ஏற்கனவே நாங்கள் கட்டியிருக்கோம். முன்னாடி பதிவுகள் நாங்கள் பார்த்துருக்கோம். போன மாதம் கட்டியிருக்கிறது அந்த முடிச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த முடிச்சை இன்றைக்கி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த முடிச்சை நீங்கள் ஊற்று அந்த உப்பை நல்லா தண்ணியில் கரைச்சி நல்லா கையாலே நீங்கள் பெசரி விட்டுட்டிங்கன்னா உப்பு சீக்கிரமாக கரைஞ்சிரும். பண்ணிவிட்டு கிச்சன் சிங்கில் நீங்கள் விட்டுடலாம், இல்லாட்டி கால்படாத இடத்துல விட்டுடலாம். அந்த ஏற்கனவே போன மாதம் மிளகு போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த மிளகு நீங்கள் செடியில் விட்டுடலாம். அந்த நாணயத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நாணயமும் தங்கமும் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதே நீங்கள் கழுகிட்டு இந்த மாதத்துக்கு நீங்கள் உப்பு மூட்டை கட்டுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பரிகாரமானது நீங்கள் மாதம் அமாவாசை திதியில் நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு 200% நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பணமானது இது உப்பு மூட்டை கட்டினதுக்கப்புறம் நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் பண வரவுகள் ஏதோ ஒரு வகையில் எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வகையில் வரும். நல்ல நீங்கள் ஆத்மார்த்தம், நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன ஏதாவது நம்ம மனசில் வச்சுருப்போம் பார்த்திங்களா. நிறைய பேருக்கு பணம் நிறைய இருக்கும், ஆனால் தங்க நகைகள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு காரணத்தால் நகையே வாங்க முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் சரி, அடகு நகைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அடகு வச்சுட்டு ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம், எங்களுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டே வர முடியல, அப்படிப்பட்டவங்களுக்கும் இதை நீங்கள் இந்த ஒரு பரிகாரம் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள். நிச்சயமாக புதிய தங்கமாக இருக்கட்டும், அடகு வைத்த நாங்கள் நகை கொண்டு வரதாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய கார் லோன், வேறு எந்தவித லோன், எல்லாத்துக்குமே இந்த பணம் ஒன்று தான் பிரதானம். பணம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ரொட்டேஷன் ஆகி உள்ளே கண்டிப்பாக குடும்பத்துடைய கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும். இப்போ பெண்கள் பண்ணுறதா இருந்தால் பெண்களுக்கான அந்த ஒரு தீட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் கண்டிப்பாக அந்த உப்பு மூட்டை பரிகாரம் பண்ணக்கூடாது. வீட்டில் இருக்க கணவன் கிட்ட செய்ய சொல்லலாம். அதுவும் மீறி அவங்களும் இல்லாத பட்சத்தில் குழந்தைங்க கிட்ட செஞ்சு நீங்கள் உப்பு மூட்டை வச்சு பண்ண சொல்லலாம். அவ்வளோதான். இப்போ எங்களால் இப்போ யாருமே இல்லைம்மா, குழந்தைங்களால் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி உப்பு முடிச்சு கட்டி நீங்கள் உங்களுடைய நிலைவாசலை நீங்கள் கட்டி விட்டலாம். தவறே கிடையாது. ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த அமாவாசை திதியில் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள், நல்ல பணவரவுகள், தனவரவுகள் இது எல்லாமே உண்டாகுங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.